நோய் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன காயம் ஏற்பட்டிருக்கு, அதை நீங்கள் சுத்தம் பண்ணல, சரி செய்யல, எதுவுமே பண்ணலாம் அப்படின்னா அது வந்து காயம் பெருசாயிடும். அந்த காயத்தை நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா சரியாக வரலாம், காயத்தை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி இதில் சொல்லுவாங்க. அடுத்து வந்து கொரோனிக் டிசீஸ் மேனேஜ்மெண்ட், டயபெட்டிக் அண்ட் ஹைப்பர்டென்ஷன். இது முன்னாடியே நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நோய் வந்து ரொம்ப நாளாக உள்ள நோய்கள் வந்து என்னெல்லாம் பண்ணால் மேனேஜ் பண்ணி கொண்டு வரலாம், அதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இதில் சொல்கிறாங்க. அடுத்து வந்து கேன்சர் ஸ்க்ரீனிங் அண்ட் இயர்லி டிடெக்ஷன். கேன்சர் ஸ்க்ரீனிங் வந்து இயர்லி பண்ணுவாங்க. இப்போ பிரஸ்ட்டுக்கு பண்ணுறாங்க, யூட்ரஸ் சர்விக்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நம்ம உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இதில் சொல்கிறாங்க. அடுத்து வந்து டியூபர்குலோசிஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன், காச நோயை வந்து எப்படிலாம் தடுத்து கண்ட்ரோலாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அது சொல்கிறாங்க. அடுத்து வந்து கேவிட்டி சர்வீஸ், மைனர் சர்ஜரி ப்ரொசீஜர்ஸ் அண்ட் வூண்டு கேர். வூண்டுனா என்னன்னு சொல்லுவீங்க? மைனர் சர்ஜரி அப்படின்னா ஒரு சின்ன சர்ஜரி பண்ணியிருக்காங்க, அந்த காயத்தை நீங்கள் எப்படிலாம் கேர் பண்ணணும் அப்படின்னா சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி இதில் சொல்கிறாங்க. அடுத்து வந்து மேனேஜ்மெண்ட் ஆஃப் மென்டல் ஹெல்த் கண்டிஷன். இப்போ ஒரு பேஷண்ட் வந்து மனநல பாதிக்கப்பட்டவர் வந்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா மென்டல் ஹெல்த்லேருந்து கொஞ்சம் கண்டிஷன் லெவலில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இதில் சொல்கிறாங்க. அடுத்து வந்து ரெஃபரல் சர்வீஸ் அண்ட் ஸ்பெஷாலிட்டி அண்ட் ஹாஸ்பிட்டல். ரெஃபரல் சர்வீஸ்னால் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படின்னா அங்கேருந்து வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணி அனுப்புறது. புரிஞ்சா? நம்ம காலேஜில் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது, எக்யூப்மெண்ட்ஸும் இருக்குது. நாங்கள் இங்கே நல்லா கற்றுக்கிட்டு ட்ரைனிங் போகிறோம். ட்ரைனிங்லேயே நல்லா கற்றுட்டு இதனால எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போகிறப்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம காலேஜில் ஃபீஸ் கம்மி தான், கம்மியான ஃபீஸாக இருந்தாலும் கை நிறைய சேலரி வாங்கலாம். நம்ம வேறு பக்கம் படிக்கும்போது அதிக ஃபீஸ் கேட்பாங்க, ஆனால் ஜாப் கன்ஃபார்ம்னு தெரியாது. நம்ம காலேஜில் படிக்கிறவங்களுக்கு 100% கன்ஃபார்ம் ஜாப் இருக்குது. ஸோ இந்த வருஷத்துக்கான அட்மிஷன் நடந்துகிட்டு இருக்கு. நீங்களும் 12th முடிச்சோடனே நம்ம காலேஜில் வந்து ஜாயின் பண்ணி உங்கள் ஃபியூச்சரை பிரைட் ஆக்கிக்கோங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான அட்மிஷன் நடந்துகிட்டு இருக்கு. நீங்களும் 12th முடிச்சு நம்ம காலேஜில் ஜாயின் பண்ணி உங்கள் ஃபியூச்சரை பிரைட் ஆக்கிக்கோங்க.